இன்னைக்கு நம்மகிட்ட ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பத்தி ஒரு பெரிய நியூஸ் இருக்கு. சோனியும் மார்வல் ஸ்டுடியோஸும் சேர்ந்து ஒரு புது ட்ரெய்லர் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அந்த ட்ரெய்லர் ரெடியா இருக்கு அண்ட் அதை பத்தின ஃபுல் லீக் நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வீடியோல அதை நம்ம ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ண போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரும் அண்ட் நீங்களும் நம்மளுடைய வீடியோஸை ரெகுலரா பார்க்க முடியும். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லரை தாண்டி சோனியும் மார்வலும் நெக்ஸ்ட் ஸ்பைடர்மேன் ஃபிலிம்ஸ்க்கு என்ன பிளான் பண்ண போறாங்க அண்ட் ஃபியூச்சர்ல என்ன பில்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பத்தி கூட நியூஸ் இருக்கு. ஸோ ஒரு பிராண்ட் நியூ ரிப்போர்ட், ரொம்ப எக்ஸைட்டிங்கான ரிப்போர்ட்டாகவும் இருக்கு. அதை கூட இன்னைக்கு பிரேக் டவுன் பண்ண போறோம். பிளஸ் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல ஹல்க் எப்படி இருக்க போறாரு அப்படின்றத பத்தி கூட ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். இன்சைடர்ஸ் எல்லாரும் இப்போ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பத்தி அவங்க கேட்டதெல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாரும் இந்த மூவியை பேசிக்கலி பிரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மை டைம் டு ஷைன் ஹலோ அப்படின்னு ஒரு இன்சைடர் சொல்றாரு. இந்த பிராண்ட் நியூ டே மூவி இது வரைக்கும் ஸ்பைடர்மேன் மூவி ஹிஸ்டரியில இல்லாத ஒரு கிரேசியான ட்விஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு ரிப்போர்ட் காஸ்மிக் சர்க்கஸ் .comல இருந்து வந்திருக்கேன். அதுல அலெக்ஸ் பெரஸ் இந்த பிலிம் ஒரு சிங்கிள் ஸ்பைடர்மேன் மூவியா இருந்து ரொம்ப அதிகமான வில்லன்ஸ் இருக்க போறாங்க அப்படின்னு ரிப்போர்ட்ல கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி நோவே ஹோம்லயே நம்ம நிறைய வில்லன்ஸை பார்த்தோம். அதுல எனக்கு தெரிஞ்சு 6 வில்லன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மூவில ஆல்மோஸ்ட் 9 வில்லன்ஸ் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல பல வில்லன்ஸ் யாருக்குமே தெரியாத கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாருக்குமே தெரியாது அப்படின்னா ரொம்ப கம்மியான பீப்புள் அண்ட் காமிக் ரொம்ப ஹார்ட் கோரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்பைடர்மேன் மூவில வந்த ரொம்ப அதிகமான வில்லன்ஸ் இந்த ஒரு மூவில நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுல ஒரு வில்லன் 8 பால் அப்படின்னு சொல்றாங்க. அவன் ஓப்பனிங் சீன் மாண்டேஜ்ல அப்பியர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஓப்பனிங் மாண்டேஜ்ல தான் நம்ம இந்த வில்லன்ஸ் எல்லாம் ரொம்ப பெரிய போர்ஷனா பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் இந்த மூவியோட ஸ்டார்டிங்ல ஒரு பஞ்ச் ஆஃப் வில்லன்ஸ் கூட ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகினிங்ல ஒரு மாண்டேஜும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல ப்ராபப்லி 7 வில்லன்ஸ் வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதை தொடர்ந்து டாம் ஸ்டோனும் ஸ்கார்பியனும் இந்த ஃபிலிமோட பிரைமரி வில்லன்ஸா இருப்பாங்க அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். பிளஸ் டிஓடிசி அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களும் இந்த வில்லன் கேட்டகரிக்குள்ள வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர் பவர்டு இண்டிவிஜுவல்ஸையும் மியூட்டன்ஸையும் ஹண்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்போ வர ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரெய்லர் பத்தி பேசினாலும் அது சினிமா கான்ல ரிலீஸ் ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சினிமா கான் இன்னும் 2 மாசம் தான், ஏப்ரல் 13th இருந்து ஏப்ரல் 16th வரையும் இருக்கும். லாஸ்ட் டைம் சினிமா கான்ல ரொம்ப ஸ்பெஷலா ஒரு கண்டென்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவோட டைரக்டர் ஜஸ்டின் டேனியல் ஸ்டேஜுக்கு வந்து பேசியிருப்பாரு. டாம் ஹாலண்ட் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. ஸோ இந்த இயர் சினிமா கான்ல இந்த ட்ரெய்லர் ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபேன்ஸ் நம்புறாங்க. மேபி இதுக்கு நடுவில் கூட ஏதாவது ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா டேரக்டர் சினிமா கான் அட்டன் பண்ணி அங்கே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த மூவியோட ட்ரெய்லர் ரெடி அப்படின்னு 3C ஃபிலிம்ஸோட கிறிஸ் சொல்லியிருக்காரு. அவர் இந்த ட்ரெய்லரை எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்பைடர்மேன் பனிஷரோட வேன் மேல இருப்பான். ஃப்ராங்கோட கன்ஸை வெப் பண்ணி பிளாக் பண்ணுவான். அவனுக்கு ஃப்ராங்கோட பிளைண்ட் கில்லிங் ஸ்டைல் பிடிக்காது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ முன்னாடி லீக் ஆன ட்ரெய்லருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் தான். ஆல்ரெடி லீக்டு ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர் லீக் இன்டென்ஷனலா இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா மார்வல் சில லீக்ஸை இன்டென்ஷனலா பண்ணுவாங்க. ஏன்னா அப்படிதான் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாறிட்டு இருக்கு. ஆனால் ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர் இப்போதைக்கு எனக்கு இன்டென்ஷனல் அப்படின்னு எனக்கு தோணல. ஸோ சோனி பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வரப்போற ட்ரெய்லரும் இதுதான். ஸோ ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்ல ஸ்பைடர்மேன் ஃப்ராங்கோட கன்ஸை வெப் மூலியமா பிளாக் பண்றாரு. அவன் பீப்புளை கில் பண்ண விரும்பல அண்ட் அது ஹீரோட பாலிசி தான். அண்ட் இதுக்கப்புறமா மைக்கேல் மேண்டோவோட ஸ்கார்பியன் டிபெட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவரோட ஷூட் அப்படின்னு பார்க்கும்போது 2018ல ஸ்பைடர்மேன் கேம் வந்திருக்கும். அதுல இருந்த ஷூட்டும் கிளாசிக் காமிக் ஷூட்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதை பார்க்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தென் ஸ்பைடர்மேன் ஹேண்ட் குரூப் கூட ஃபைட் பண்றாரு. ஆல்ரெடி அதை நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஹேண்ட் பேசிக்கலி நிஞ்சா குரூப் தான். ஸ்பைடர்மேன் அவங்க கூட ஃபைட் பண்றாரு. இந்த வாட்டி ஆக்சுவல் ஆக்ஷன் சீன்ஸை நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட இருந்து பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கிளாஷ் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அரௌண்ட் 20 நிஞ்சாஸ் மாதிரி தெரியுது. ஆனா ப்ராப்பர் ஆக்ஷன் இல்ல. ஸோ இந்த ட்ரெய்லர்ல ப்ராப்பர் ஆக்ஷன் சீன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நான் ஹோப் பண்றேன். தென் இதுக்கு அப்புறமா டாம் ஸ்டோன் வராரு. அவர் ஸ்பைடரோட லைஃப் சைக்கிள் பத்தி பேசுறாரு. அண்ட் இது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிகாஸ் பீட்டர் இந்த மூவில ஒரு நியூ சைக்கிள்ல என்டர் ஆக போறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பீட்டர் கோகோனுக்கு போகிறத பத்தி ஒரு ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இங்க நம்ம டாம் ஸ்டோன் ஸ்பைடரோட லைஃப் சைக்கிள் பத்தி பேசுறாரு. ஸோ மேபி இந்த மூவில ஆர்கானிக் வெப் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பீட்டருக்கு. அண்ட் அதுவும் இல்லாம இது எல்லாமே இந்த ட்ரெய்லர் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீன்ல பீட்டர் காக்கன்ல இருந்து வெளியே வரான். ஸோ கிறிஸ் பீட்டருக்கு ஆர்கானிக் வெப்பிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்பைடரோட லைஃப் சைக்கிள் நம்ம பீட்டருக்கும் அப்ளை ஆகுது.
தென் இதுக்கப்புறமா பீட்டர் ப்ரூஸ் பேனரை மீட் பண்றாரு. அங்க அவரு ஜீன் மியூட்டேஷன் பத்தி பேசுறாங்க. அண்ட் இதுவும் இந்த மூவில ஒரு பிக் பார்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த டிஓடிசி ஜீன் மியூட்டேஷன் இருக்கிற பீப்புளை ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஓடிசிக்கு ஸ்பைடர்மேனும் பிடிக்காது. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்பைடர்மேனும் எக்ஸ்மேனும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இந்த டிஓடிசி பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட சூப்பர் பவர் இருந்தா போதும், அவங்க சூப்பர் பவர்டு இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றது மட்டும் தான் பார்ப்பாங்க. மேபி அவெஞ்சர்ஸ் கூட அவங்க லிஸ்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டிஓடிசி பொறுத்த வரைக்கும் அவங்களோட கோல் என்னன்னா எய்தர் இந்த சூப்பர் பவர்டு இண்டிவிஜுவல்ஸை சீசன்ல போடணும், அப்படி இல்லைன்னா அவங்களோட ஓன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். எனிவே இதுக்கு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இருக்கு. இங்க நோவே ஹோம் ஸ்டோரி திரும்ப கனெக்ட் ஆகுது. பீட்டர் நெட்டையும் எம்ஜேயும் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காரு. பீட்டர் ஒரு பார்ட்டிக்கு போவான். அங்க எம்ஜே அவளோட புது பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ண போகும்போது அந்த பாய் ஃப்ரெண்டை நம்மளால பார்க்க முடியுது. அந்த பாய் ஃப்ரெண்டோடைய ரோல் அப்படின்றது பார்க்கும்போது அமன் எஸ்பாண்டி அப்படின்ற ஒரு பர்சன் அந்த ஒரு ரோலை பிளே பண்றாரு. எம்ஜேவும் பீட்டரும் நெய்பர்ஸா இருப்பாங்க. பீட்டர் அவகிட்ட நான் ஜஸ்ட் ஒரு நெய்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு எம்ஜே ஜஸ்ட் யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்கோர்ஸ் அவங்களுக்கு பீட்டரோட ட்ரூ ஐடென்டிட்டியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த பாஸ்டையும் தெரியாம தான் இருப்பாங்க. இது கொஞ்சம் ஆடா இருக்கு. பிகாஸ் எம்ஜே எம்ஐடியில் படிச்சுட்டு இருக்க வேண்டியது, அவங்க ரெண்டு பேரும் சேம் ஸ்டேட் இல்ல. அப்ப எப்படி நெய்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது டைம் ஜம்புக்கு அப்புறம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது எப்படி நம்ம மூவி கூட கனெக்ட் பண்ண போறோம் அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ரூமர்ஸ்ல சொன்ன மாதிரி இந்த மூவில ஒரு டைம் ஜம்ப் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மேபி நம்ம 4 இயர்ஸ் ஃபியூச்சருக்கு போகலாம். மூவியோட பிகினிங்ல எக்ஸ்பிளைன் பண்ண யூஸ் ஆகும். அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஈஸியா கனெக்டும் ஆகிக்கலாம். இப்போ எம்ஜே காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப ஹோமுக்கு வந்திருக்கா. அண்ட் இதுதான் ரீசன் பீட்டரும் எம்ஜேவும் நெய்பர்ஸா இருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லர்ல சேடி சிங் பத்தி எந்த ஒரு மென்ஷனும் இல்ல. ஸோ மேபி சோனியும் மார்வலும் எல்லா ரூமர்ஸும் பார்த்துட்டு ஜீன் கிரே கேரக்டருக்கு டீசரே கொடுக்க வேண்டாம். அதாவது நம்ம சேடி சிங்க்கு தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு டீசர் கொடுக்காம டைரக்டா மூவில ரிவீல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருப்பாங்க போல. ஹானஸ்ட்லி இது ஒரு பேட் ஐடியா இல்ல. அண்ட் அப்படியே நம்ம ஹல்க் பத்தி பார்த்தோம்னா காஸ்மிக் சர்க்கிள்ஸ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் அவரு ரிப்போர்ட் பண்றது என்னன்னா நியூ டேல சேவேஜ் ஹல்க் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் வெர்ஷன் மாதிரி இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை ஃபர்ஸ்ட் கேட்ட உடனே ஹல்க் பஸ்டர் ஃபைட் ஞாபகம் வருது. அயன்மேன் ஹல்க் பஸ்டர் ஷூட்ல ஹல்க் கூட ஃபைட் பண்ணின சீன் அதுதான் மார்வலுக்கு தேவையான ஹல்க் அப்படின்னு நான் சொல்வேன். அந்த ஹல்க் திரும்ப வந்தா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல இருந்து அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வரைக்கும் ஹல்கோட கம்பேக்கா இருக்கும். ஃபேன்ஸ் ரொம்ப நாளா ஹல்கோட ரீசன்ட் போர்ட்ரேல் மேல அப்செட் ஆயிருக்காங்க. ஆனா ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல பார்த்த ஹல்க் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தான். ஸோ அந்த ஹல்க் திரும்ப வந்தா ரொம்ப எக்ஸைட்டிங் தான். நான் அதை பார்க்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதை பத்தி உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவள் தான் இந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும் பிகாஸ் எனக்கு டைம் இல்லாததுனால. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.